ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள 10 முக்கிய அம்சங்களை இப்போது பார்க்கலாம். டாப்ஸ் ஓய்வூதிய திட்டத்தில் மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற அந்த கடைசி மாத ஊதியத்தில் 50% அவர்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. இதனால் மாநில அரசு ஊழியர்கள் 10 ஆண்டுகள் பணியாற்றி இருந்தாலே அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் டாப்ஸ் ஓய்வூதிய திட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக உறுதியளிக்கப்பட்ட 50% ஓய்வூதியத்தில் வழங்குவதற்கு பயனாளர்களின் 10% பங்களிப்போடு இந்த ஓய்வூதிய நிதியம் அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நான்காவதாக ஓய்வூதியம் பெறுவோருக்கு 6 மாதத்திற்கு ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு இணையாக அகவிலைப்படியும் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. ஐந்தாவதாக ஓய்வூதியதாரர்கள் இறந்துவிட்டால் அவர் குடும்பம் பெற்று வந்த அந்த ஓய்வூதியத்தில் 60% குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்ற அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆறாவதாக அரசு அலுவலர்கள் பணி ஓய்வு மற்றும் பணிக்காலத்தில் அவர் இறக்க நேரிட்டால் 25 லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கு பணிக்கொடை வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. ஏழாவதாக அரசு ஊழியர்கள் தகுதியான அந்த பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எட்டாவதாக புதிய ஓய்வூதிய திட்டம் அமலாவதற்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. ஒன்பதாவதாக ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பத்தாவதாக டாப்ஸ் ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த ஓய்வூதிய நிதியத்திற்கு தமிழக அரசுக்கு கூடுதலாக 13,000 கோடி ரூபாய் செலவு ஏற்படும் என்றும் இந்த டாப்ஸ் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள 10 முக்கிய அம்சங்களில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு தமிழ்நாடு அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட அனைத்து சங்கத்தினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்.